அடுத்து 4ல் சந்திரன். அப்போ 4ல் சந்திரன் இருக்கும்போது பிறந்த ஊரை விட்டு ஒரு மாற்றம் இருக்கும். ஏன் மாற்றம் அப்படின்னு யோசிங்க. ஸோ சந்திரம்னாலே மாற்றம். அப்போ 4ஆம் இடம் வந்து பிறந்த இடத்தை குறிக்கிறது, ஒரு பிறந்த வீட்டை குறிக்கிறது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது என்னதான் திக்பலமாக இருந்தாலுமே அவங்க தான் பிறந்த வீட்டில் பிறந்த ஊரில் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ 4ல் சந்திரன் இருக்கும்போது பிறந்த ஊரை விட்டு ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு கல்வியை மாறுவார். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எடுப்பார். ஆனால் அதை விட இன்னொரு கோர்ஸ், வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் வரும். அதனால் இந்த கோர்ஸை விட்டுட்டு அந்த கோர்ஸுக்கு போயிடுவார். அதனால் கட்டின பணமும் அவருக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ வேலையை மாற்றுவார். ஃபஸ்ட்டு ஒரு வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலை பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் இன்னொரு வேலை கிடைக்கும் போது டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவார். ஏன்னா மாற்றம். சந்திரன் அப்படின்னாலே இங்கே மாற்றத்தை குறிக்கக்கூடியது. மற்ற எல்லா இடத்துலையும் சந்திரன் இருக்கிறத விட 4ல் சந்திரன் இருக்கும்போது மாற்றங்கள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தான் மனசு. சந்திரன் அங்கே மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம். அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக மன மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு 4ல் சந்திரன் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பாவகத்துக்கு இல்லை ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும் அப்படின்னாலே அங்கே 3 பாயிண்ட் நமக்கு தேவை. அந்த இடத்துல யார் இருக்கா, அதோட கிரக காரகத்துவம் என்ன, பாவக காரகத்துவம் என்ன, லக்னத்துக்கு அது எத்தனாவது பாவகமாக வருது. ஸோ இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி நம்ம பலன் சொல்லும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். லாஜிக் இதுதான். இந்த லாஜிக்கை பிடிச்சிட்டாலே ரொம்ப ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே புரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனப்பாடம் பண்ணி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான். சிம்பிள் லாஜிக். இப்போ ஒருத்தவங்க எங்கள் அம்மா சொத்து வாங்குவாங்களா கேட்குறாங்க அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு, அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இட தொடர்பு இருக்கா, செவ்வாயோட தொடர்பு இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அடுத்த கான்செப்ட், ஓகே அந்த ரூல் மேட்ச் ஆகலை. அடுத்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 4ஆம் இடம் தொடர்பில் வருதான்னு பாருங்கள். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க. ஸோ அடுத்த கேள்வி, எப்போ வாங்குவாங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் திசாபுத்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குண்டான திசாபுத்திகள் என்னதான் மட்டும்தான் அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் அவங்க வாங்குவாங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. திசாபுத்திகள் இல்லாமல் அந்த விஷயம் நடக்காதுன்றதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ 4ல் சந்திரன் கண்டிப்பாக ஜாதகர் சொத்து வாங்குவார். முதல் சொத்து கை மாறும். வீட்டை ரொம்ப சுத்தமாக பார்த்துப்பாங்க. ஸோ வளர்பிறை சந்திரன் அப்படின்னா வீட்டை கண்டிப்பாக சுத்தமாக வைக்கணும், வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் நல்லது. தேய்பிறை சந்திரனில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதை வீட்டை சுத்தமாக வைக்க மாட்டாங்க. ஸோ சப்போஸ் தேய்பிறை சந்திரனாக பிறந்திருந்து வீட்டை சுத்தமாக வைக்கல அப்படின்னா வச்சிருக்கிறதும் ஒரு பரிகாரமாக நம்ம சொல்லலாம். வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறதையும் ஒரு பரிகாரமாக நம்ம சொல்லலாம். வீட்டின் அருகில் நல்ல நீர்நிலைகள் உண்டு. இவங்க போர் போட்டாங்க, இவங்க வீட்டில் தண்ணி இல்லைனாலும் இவங்க போர் போட்டாங்க அப்படின்னா தண்ணி உண்டு. ஸோ மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல தண்ணி இருக்காது. ஸோ அங்கே இந்த மாதிரி 4ல் சந்திரன் இருக்கவங்களோட ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு இங்கே நீங்கள் போர் போட்டிங்க அப்படின்னா தண்ணி வரும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வரும். ஸோ நீர்நிலைகள் அருகில் உள்ள வீடு. ஜாதகரின் வீட்டு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டோர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, எண்ணெய் கடை. இதனால் ஜாதகருக்கு நல்ல லாபம் உண்டு. ஜாதகர் விவசாயம் செய்யலாமா, ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணலாமா, இந்த மாதிரி ரீசன்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக கேட்டாலும், இல்லை அந்த காலத்தில் மாதிரி விவசாயம் பண்ணலாமான்னு கேட்டாலும் பண்ணலாம், லாபம் உண்டு. 4ல் சந்திரன் மெஸ்ஸு அந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சு ரன் பண்ணலாம். அதில் நல்ல லாபம் உண்டு. இந்த அரிசி மாவெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, ஸோ மாவு அரைச்சி விற்கிறது, அதுவும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். தாய் அழகாக இருப்பாங்க. உறவுகள் அதிகம். சொந்த பந்தங்கள்லாம் எனக்கு பெரிய குடும்பம் அப்படின்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் 4ல் சந்திரன் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம், கூட்டம் அதிகமாக சேரும். ஸோ இவங்களோட வீட்டோட பேரில் ஒரு கடன் உண்டு. வீட்டில் திரவ பொருட்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. வாசனை பொருட்களும் இருப்பது ரொம்ப நல்லது. பூவை சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பூ வச்சு, வாசனை பூ வச்சு கும்பிட்றதும் நல்லது. நீர், பால், மோர் இது எல்லாமே வற்றாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சந்திரன் தான் மழையை குறிக்கிறது. அப்போ 4ல் சந்திரன் இருந்தது அப்படின்னா மழை நீர் வீட்டுக்குள் வரும். ஸோ 4ல் சந்திரன் இருக்குது, மழை பெஞ்சா கண்டிப்பாக ஒரு நாளாவது வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். சாமி படங்கள் வீட்டில் நிறையா வச்சுருப்பாங்க, வழிபடுவாங்க. இது 4ல் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. 4ஆம் இடத்த சந்திரன் பார்த்தாலுமே இந்த மாதிரி அவங்க வீட்டில் நிறைய சாமி படம் இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் அது ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு கோயில் எந்திரம், தந்திரம் இதெல்லாம் வாங்கி வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ இவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையாக இருக்கும். சூரியனா கிழக்கு திசை நம்ம சொன்னோம் இல்லைங்களா. சந்திரன் 4ல் இருக்கும்போது வடமேற்கு திசையாக இருக்கும். அதே போல் லக்னத்தை சந்திரன் தொடர்பு கொள்ளுது. வீடு கட்டிகிட்டு இருக்காங்க,
அந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்குலாம் தோண்டிலாம் வைப்பாங்களே, அந்த டயத்தில் கரெக்டாக மழை வந்து அந்த வேலையை 2 தடவை செய்கிற மாதிரி வரும். கண்டிப்பாக 4 சந்திரன் ஜாதகருக்கு சொத்து உண்டு, அதை மட்டும் மறந்துட வேண்டாம். ஒரு குறிப்புன்னு போட்டு எழுதிக்கோங்க. 4ஆம் அதிபதி சந்திரன் ப்ளஸ் லக்னம். அப்போ 3 சொல்லியிருக்கீங்க. 4ஆம் அதிபதி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் லக்னம். ஸோ இந்த 3 காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் ஆல்கோஹால் ஹேபிட் வந்துடும். ஸோ சுபர்கள் பார்த்தால் ஜூஸ் வெரைட்டிஸ் நிறையா எடுத்துப்பாங்க, ஃப்ரூட் ஜூஸ்லாம் நிறையா எடுத்துப்பாங்க. அசுபர்களோட தொடர்பில் இருந்ததுன்னா ஆல்கோஹால் அது நிறையா எடுத்துப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் சுபர்கள் அண்ட் அசுபர்கள் வச்சு நம்ம பலன் சொல்லணும். ஜாதகரின் தாயார் அழகானவர். ஜாதகரின் தாயாருக்கு அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் நிறைய உண்டு. இந்த ஜாதகர் வந்து பயணத்தை ரொம்ப விரும்புவார். ஜாதகருடைய தாயார் வந்து பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மழை அதிகமாக இருக்கும். மழையின் போது ஜாதகரின் தாயார் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். சப்போஸ் 4 சந்திரன் திரிசூனியம் பாதகம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தண்ணீரில் கண்டம், சிவகாமி ஜோதிடர் சொன்னதான் நமக்கு ஞாபகம் வரணும். தண்ணியில் போகும்போதும் வரும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். திசாபுத்தியில் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஆட் அண்ட் பாயிண்ட்ஸாக 4 சந்திரன் திரிசூனியம் பாதகமாயிருச்சு அப்படின்னா தாய் வழியில் ஒருத்தர் வந்து நீரில் கண்டமாயிருப்பாங்க அப்படின்றது சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். ஜாதகருக்கு கண் நோய் உண்டு. சந்திரன்னா இடது கண், அப்போ இடது கண் நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சூரியன் வலது கண் நோய், அப்போ 4 சூரியன் இருக்கும்போது வலது கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும். 4 சந்திரன் இருக்கும்போது இடது கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது ஜாதகரோட தாயாருக்கு. இப்போ ஜாதகர் பிறந்த உடனே ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் உண்டு. ஸோ இந்த ஜாதகர் பிறந்தோடனே அவங்க வீட்டில் ஒரு நல்ல வளர்ச்சி இருந்திருக்கும். சொத்து ஒன்று மாறி இருக்கும். ஸோ இந்த ஜாதகர் சொத்து வாங்கும் பொழுது ஒன்று என்ன சொல்கிறது, அந்த லேடிஸ்டேருந்து சொத்து வாங்குவாங்க. இல்லை இவங்க வாங்குகிற சொத்தை இவங்களோட மனைவி பேர்லேயோ இல்லாத இவரோட தாயாரோட பெயர்லேயோ தான் பதிவு பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அது 7ஆம் அதிபதியாக வர சந்திரன், அவர் போய் 4ல் போய் உட்காந்துட்டார் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் முதல் சொத்து அம்மா பேரில் வாங்குவாங்க, 2வது சொத்து மனைவி பேரில் வாங்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படின்றது தாய் ஸ்தானம். அங்கே 7ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்போ 7ஆம் அதிபதின்றது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, கலத்திரத்தை குறிக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாவகத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காரகத்துவத்துக்கு ஒரு வேலையை செய்யும். அதனால் முதல் சொத்து அம்மாவுக்கும் 2வது சொத்து மனைவியோட பேர்லேயும் வாங்குவாங்க. சப்போஸ் இந்த சந்திரன் 5ஆம் அதிபதியாக வந்துட்டார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்குகிற சொத்து அம்மா பேரில் வாங்குவாங்க, அடுத்து வாங்கக்கூடிய சொத்து குழந்தையோட பேரில் வாங்குவாங்க. ஏன் 5ஆம் இடம் தான் குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். அங்கே சந்திரனா வந்துட்டார், அந்த சந்திரன் 4ல் உட்காந்துருக்காருன்ற பட்சத்தில் முதல் சொத்து தாயின் பேர்லையும் அடுத்த சொத்து குழந்தைகளின் பேர் மீது வாங்குவாங்க. சப்போஸ் லக்னாதிபதி போய் 4ல் உட்காண்டார், அப்போ சொத்து யார் பேரில் வாங்குவார்? ஜாதகர் பேரில் தான் வாங்குவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஒரு கேள்வி வந்துடுது, சொத்து யார் பேரில் வாங்கினா நல்லது, இல்லை யார் பேரில் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் வச்சு சார் இவங்க பேரில் வாங்குங்க, இல்லை இவங்க குழந்தைங்க பேரில் வாங்குங்க அப்படின்றது சொல்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். சப்போஸ் 4ஆம் அதிபதி செவ்வாயாக வரார் அப்படின்னா தம்பி பேரில் ஏதாவது சொத்து வாங்கியிருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமாம் சார், நானும் தம்பியும் சேர்ந்து ஒரு சொத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட், 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்படுது அப்படின்னா மாமனார் வழி சொத்து கண்டிப்பாக ஜாதகருக்கு உண்டு. சொத்தாக வரலாம், இல்லை பணமாக வரலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ராஃபிட் உண்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம். 3ஆம் இடம் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம், அது நாளோட கனெக்ட் ஆகும்போது மாமனார் வழி சொத்து நம்ம சொல்கிறோம். ஜாதகரின் வீட்டு அருகில் டாஸ்மாக் இருக்கும். 4ஆம் இடம் தான் கால்நடைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம், பண்ணைகள் பற்றி சொல்ல இடம். சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி நம்ம பேசிட முடியாது. ஸோ ஒரு வேளை வில்லேஜில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆடு மாடு வளர்த்த குடும்பம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், அது கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பெட் அனிமல்ஸ் வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. லைக் ஒரு மேஜர் சிட்டிஸில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெட் அனிமல் இருக்கும். ஜாதகரோட வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் அவங்க இருக்கக்கூடிய வீட்லேயும் அடிக்கடி ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். வாட்டர் லீக் ஆகும், இல்லை டோர் சரியில்லாமல் இருக்கும், அதுக்காக அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் 4ல் சந்திரன் இருக்குது, திரிசூனியம் பாதகம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா வண்டி வாகனம் அடிக்கடி திருட்டு போகும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதோட ஆட் ஆன் பாயிண்ட்டாக 12ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டார் அப்படின்னா
தொலைஞ்ச வாகனம் தொலைஞ்சது தான் நமக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ வீட்டில் எப்பயுமே பழங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. அதே போல் ஒரு பட்டிக்காட்டில் போய் ஒரு சொத்து வாங்குறாங்க, அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சொத்து வாங்குறாங்க அப்படின்னா இந்த ஜாதகர் வாங்கினா கொஞ்ச நாள்லேயே அவர் சுற்றி நிறையா வீடுகள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சந்திரன் தான் கூட்டம். இப்போ இவங்க இருக்கக்கூடிய இடத்துல கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வாங்குவாங்க, அல்லது இவர் வாங்கக்கூடிய இடத்துல நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி எழுதிக்கோங்க. சப்போஸ் ஜாதகர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு பெரிய லேண்ட் வாங்கி ரெஜிஸ்டர்லாம் பண்ணி பிளாட் போட்டிருக்காரு, யாருமே வந்து வாங்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜாதகரோட குடும்பத்தில் யாருக்காவது 4ல் சந்திரன் இருக்குது, இல்லை 4ஆம் அதிபதி சந்திரனாக வராங்க அப்படின்ற கான்செப்டில் அந்த நபருக்கு மட்டும் சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது பண்ணி வச்ச அடுத்த நிமிஷம் இமீடியட்டாகவே கொஞ்ச நாளில் அந்த பிளாட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விற்றுரும். இது ஒரு பரிகாரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நல்ல நம்பிக்கையான ஆளை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான கிரக காரகங்கள் தான் பரிகாரமாக வரும். இதுக்கு அப்பாற்பட்டு தான் நம்ம ஹோமங்கள், பரிகாரங்கள், கோயிலுக்கு போகிறது, இது எல்லாமே இதுக்கு அப்பாற்பட்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் என்னென்னலாம் சின்ன சின்ன பரிகாரம்லாம் செய்ய முடியுதோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 90% வந்து நம்ம அதுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அந்த சில விஷயங்கள் திதிசூனியம் பாதகம் அடையுது, பாதகாதிபதி திசை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும். ஸோ அதே போல் கடையில் கூட்டமே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. இப்போ சப்போஸ் 4ல் சந்திரன் இருக்குது, 4ஆம் அதிபதி சந்திரனாக ஒருத்தர் வர்றார், அவர் வந்து உட்காந்து ஒரு டீயோ ஒரு வடையோ வாங்கி சாப்பிட்டா முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு கூட்டம் வந்துடும். ஸோ கூட்டம் சேரணும் அப்படின்னா இவங்கள ஃபஸ்ட்டு கொண்டாந்து வைக்கணும். அப்போ இந்த நபர்களுக்கு கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது ஒரு பரிகாரமாக நம்ம எடுத்து பண்ணலாம். நீங்கள் கடை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 4ல் சந்திரன் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று கொடுங்க. குடும்பத்துக்குள்ளேயே பாருங்கள், நான் வரவங்ககிட்டலாம் நம்ம ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கீழே கமெண்ட்ஸில் வந்துடும். குடும்பத்தில் யாருக்கு அந்த அமைப்பு இருக்குன்னு பாருங்கள், அவங்கள போர்ட்ரை பண்ணுங்கள். அவங்கள முன்னாடி வச்சு இந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்யும்போது நல்ல ப்ராஃபிட்டில் வரும். சப்போஸ் துலாம் ராசி யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள், அவங்கள செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக வருவாங்க. பாவத் பாவா பார்க்கும்போது அந்த சந்திரன் துலாம் ராசியில் துலாமில் இருக்கும்போது அவங்க கடைக்கு போனவுடனே அடுத்த நிமிஷம் கூட்டம் வந்துடும். ஃபஸ்ட்டு சொல்கிறத விட செகண்ட் சொல்கிறதுக்கு நிறையா பலன் இருக்குது, நிறைய பவர் இருக்குது. இப்போ துலாம் ராசிக்காரவங்களை கூப்பிட்டு வச்சு கடை வீதிக்கு மட்டும்தான் இது. நான் துலாம் ராசி அப்படின்றது கடை வீதியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே சந்திரன் இருக்கும்போது அவங்கள போர்ட்ரை பண்ணி அவங்கள ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சு ஒரு வேலை வாங்கும்போது, ஒரு வேலை செய்யும்போது அது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ துலாம் ராசிக்கிட்ட நெருங்கி பழகி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் போகிறப்ப இந்த கடையில் கூட்டமே இல்லைப்பா, நான் போய் ஒன்று வாங்குகிறேன், அதுக்குள்ளே டக்குன்னு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, என்ன தான் அப்படின்ட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க கடந்து போனதுக்கப்புறம் அங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் இந்த நபர் அந்த ஒரு பாசிட்டிவிட்டிக்குரிய ஒரு நபராக இருக்கார். இவர் போனால் அந்த இடத்துல கூட்டம் சேரும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ என் கடையில் வியாபாரமே ஆகலை அப்படின்னா, பை சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா துலாம் ராசிக்காரரை கூப்பிட்டு உட்கார வச்சிங்க அப்படின்னா கலக்கட்டும் அப்படின்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல பரிகாரமாகவும் இருக்குது. இப்போ 4ல் சந்திரன் 40 வயசில் ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டு, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் 4ல் சந்திரன் 40 வயசு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறக்கூடாது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது நல்லது. ஸோ அதே மாதிரி நிறைய காசிப் பேசுவாங்க, ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் டார்கெட் பண்ணிவிட்டு அவ்வளோ காசிப் வரும் இல்லைங்களா. அதுவும் 4ல் சந்திரன் இருக்கும்போது அவங்கள பற்றின நிறைய காசிப் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சந்திரன் தான் விமர்சனம், பிரபலம், இது ரெண்டையுமே 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்கள பற்றின ஒரு காசிப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சப்போஸ் 4ல் சந்திரன் இருக்குது, மேபி அவங்க கிளைண்ட் வந்து ஒரு ஃபீமேல் கிளைண்ட்டாக இருக்காங்க, சின்ன பொண்ணாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க ரொம்ப யதார்த்தமாக தான் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவாங்க, ரொம்ப ஜோவியலாக பேசுவாங்க. பட் அந்த 4ல் சந்திரன் அப்படின்ட்டு இருக்கனால இவங்க செய்யக்கூடிய விஷயம், இவங்க பார்க்கக்கூடிய விஷயம், மற்றவங்க இவங்கள பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தவறாக இருந்து தேவையில்லாத ஒரு அவச்சொல் வந்துடும். ஸோ சந்திரன் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகம் பற்றின ஒரு விமர்சனத்தை, ஜாதகரோட விமர்சனத்தை மக்கள் செய்வாங்க, சுற்றி இருக்கவங்க செய்வாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா 4ஆம் இடம் கற்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன வயசில் நம்ம நிறையா சொத்துக்கள் சேர்த்தாலும், இல்லை சின்ன வயசில் நம்ம ஜாலியாக இருந்தாலுமே ஒரு அவச்சொல் நம்மளை சுற்றி, அந்த ஜாதகரை சுற்றிய ஒரு பெரிய விஷயங்கள் தப்பாகவே பார்க்கப்படும். 4ல் சந்திரன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4ல் சந்திரன் இருக்கும்போது ரொம்ப பர்சனலாக ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.